கிருபைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காணொலி வழியாக இந்த ஆடல் பண்புற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தலையிலே தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிழ்ச்சியான நாளுக்காக ஆண்டவர் கொடான கொடி தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிற ஆண்டவருமாக நீர் எங்களோடு இருப்பதற்கு நம்ம கொடான கொடி தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாள் தேவனாய கர்த்தா இந்த காணொலியின் வழியாக இந்த 6 நாளில் கொண்டு வரும்படியை கர்த்தர் கொடுத்துருந்தால கிருபைக்காக கொடான கொடி தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவருடைய திருக்கரத்தால் ஆசீர்வதிப்பீராக. இந்த 6 வழியாக ஆண்டுடைய கிருபை இறக்குகிறாக பெற்றுக்கொள்ளவும் எங்களை ஒரு விசை உம்மோடு கூட ஒப்புரவாக்கத்தக்கதான ஆண்டவரை கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் இணைந்து கீதங்கள் 438 நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே என்ற பாடலை நாம் பாடுவோம். 438வது கீதங்கள். சொந்தமல்லவே
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்மாவை படைக்கப்படுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் இப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் ஒரு முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவங்கள் என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. இப்படி பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுடைய தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படியும் இதயத்தோடு அறிக்கையிட வேத வசன பற்பல வாக்கியம் ஏவுகிறது. நம்ம இக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அப்படி திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தவும் மிகவும் சிறந்த ஒரு புகழை பிரசாரம் பண்ணவும் இந்த மகா பரிசுத்த ஜீவனுள்ள வசனங்களை நாம் கேட்கவும் இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் இதர தேவையான காரியங்களுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடியிருந்திருக்கிற இந்த ஓய்வு நாளின் ஆராதனை நேரத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிறவர்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தினிடையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜோமன கடவோம். வீடுகளிலே நாம் அமர்ந்திருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு இந்த பாவங்களை ஆண்டு சமூகத்திலே மனத்தாழ்மையோடு கூட அறிக்கையிட நம்ம அர்ப்பணிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுவரனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லி வேதம் சொல்கிறேன். நாம் அறிக்கை செய்து விட்டு அவனுடைய இரக்கத்தை பற்றிக்கொள்ள நாம் ஆயத்தப்பட்டு பாவறிக்கை நம்முடைய ஆண்டு சமூகத்தில் ஏறெடுப்போம். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையர் என்று சொன்ன மனுஷன் நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து சென்றான். ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் செய்கைகள் நம்மில் எழுந்திருக்கலாம். அதையெல்லாம் ஆண்டு சமூகத்திலே அறிக்கைட்டு விட்டு அவனுடைய இரக்கத்தை பற்றிக்கொள்ள ஆயத்தப்படுவோமா? பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை அர்த்தத்தை உணர்ந்து நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வலமை மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, சர்வலமை மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நமது வழிகளை விட்ட வழியிலிருந்து போனோம். இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்திகளை செய்யாமல் தகாதவனை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லையான ஆண்டவரே, தேவனிகத்தாயே சுருசுமலமாய் மனிதர்கள் செய்த வாக்குத்தின்படியே நிர்பாகியம் குற்றம் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்துக்கு எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த உண்டாகும்படி நாளின் தேவபக்தியும் நீதியும் தெரிந்த புத்திரம் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை சேரலும். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தான் செய்த பாவத்துக்கு பிழைப்பதை விரும்பி பாவ நிமித்தம் துக்கப்படுற தளத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பின் புரிவிக்க நம்முடைய ஊழியக்காரனுக்கு அதிகாரத்தில் கண்ணை அளிச்சிருக்கிறார். மெய்யாய் வளர்ந்திரும்பி தன் பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே நித்திய ஆனந்த சேர்ந்ததாய் இவ்வுலகத்திலே நாம் செய்கிற காரியங்கள் பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடுக்கு நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் அடக்கவும் அவர் நம் மெய்யான மனது வரையும் நம்முடைய பரிசுத்தமாக அளிச்ச வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்தம்பரத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலேயே செய்யப்படுவதாக. அதனுடைய அப்பத்தை எங்களுக்கு நிதாரம். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீவினைகளை சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் விளை. ஆமென். ஆண்டவரை குதிரைகளை திறந்துள்ளோம். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரோம். ஆண்டவர் எங்களுக்கு சகாயம் பண்ணது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நாமம் துதிக்கப்படுவதாக. முறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 68வது சங்கீதம் 19வது வசனம் முதல் 35வது வசனம் முடிய
முறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 68வது சங்கீதம் 19வது வசனம் முதல். எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. உங்களுடைய தேவன் ரட்சிப்பெறும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராய் கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். உன் கால்கள் சத்துருக்களின் ரத்தத்தில் பதியும்படியாகவும் நாய்களின் நாவது நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனே, உம்முடைய நடையை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்தலத்தில் நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலும் தோன்றினவர்களே, சர்வையில் நடுவே ஆண்டவரை தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நத்தலியின் பிரபுக்களும் உண்டு. தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனை நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். நாளில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கண்டுகளோடு கூட ரிஷிப கூட்டத்தையும் அகற்றும். ஒவ்வொருவரும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்வார். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். பூமியின் ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் வல்லமை ஏகப்பட்ட மகிழ்ச்சி உள்ளது. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விலகுகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். முதலாவது வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமுறை பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமுறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்க குறிக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. பரிசுத்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல்.
பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலைசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழ்த்தத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போகும் வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளியான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பதே வாசிக்கு குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தியாக இருந்தார். அந்த விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரை விட்டு எழுந்தருளினார். பரமண்டலங்களில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர் உள்ளவரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தமாய் சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த பாவனுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். அருளுரைக்கு ஆயத்தமாக யாவரும் சேர்ந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 434 குணப்படு பாவி என்கின்ற கீர்த்தனையை சேர்ந்து பாடுவோம். 434. குணப்படு
போல் தன்னை தாழ்த்தும் மனசே போல் தாவீதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனசே போல் பாவி மனுஷியை போல் மனம் பதைத்த பேதுரு போல் பாவி மனுஷியை போல் மனம் பதைத்த பேதுரு போல் தேவனுக்கு பல தீமை செய்தேன் என்று கூவி புலம்பு நல்லாவில் சொல்படி குணப்படு பாவி. உன்னை நீ நம்பாதே, இந்த உலகை நம்பாதே. உன்னை நீ நம்பாதே, இந்த உலகை நம்பாதே. உன்னை நீ நம்பாதே, எப்பொருளையும் நம்பாதே. உன்னை நீ நம்பாதே, எப்பொருளையும் நம்பாதே. தன்னை பலியிட்டு தரணி மீட்டவர் நின்னையும் ரட்சிப்பார். அனைவரை பற்றி குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேரி. இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேரி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேரி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேரி. கனப்பொழுதில் காயம் மறைந்து தம் காலங்கிருக்கையில் சீலமகவரி குணப்படு பாவி. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காணொலியின் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவர் கொடான கொடி தோத்திரம் செலுத்த உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் என்று வாழ்த்துகிறேன். கடவுளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். நிகழ்ச்சியானது கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு கொடான கொடி தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் அருள் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கப் போகிறோம். தேவனாகிய கர்த்தர் வார்த்தையின் வழியாக எங்களோட பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பேசும் தெய்வம் நீர் எங்களோட பேசுவீராக. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் நாம் இப்படி வரும்படியாய் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு ஆண்டவர் கூடான கூடிய தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் என்று சொல்லி திருமுறை நமக்கு சொல்லுகிறது. அவர் நட்சத்திரங்களை கூட பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். திருமுறையை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் அநேகரை பெயர் சொல்லி அழைத்த சம்பவங்களை நாம் திருமுறையிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்து கர்த்தருடைய சித்தத்திற்கு விலகி சென்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் வழக்கம் போலவே ஆதாமை தேடி வந்தவர் ஆதாமை அழைத்தார். அழைத்த ஆண்டவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவனை அழைத்ததை நாம் திருமலையை வாசிக்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, தீர்க்கன் சாமுவேல் சிறு பையனாக ஏலியிடத்தில் அவன் தேவாலயத்தில் கர்த்தருடைய பணிவிடைக்காரனாக அவன் பயிற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனை தன்னுடைய ஊழியத்திற்கு அழைத்த பொழுது சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி ஆண்டவர் அழைத்ததை நாம் திருமறையில் வாசிக்க முடிகிறது. ஆண்டுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர். எனவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அழைக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குகின்றவர், கீழாக்காமல் மேலாக்குகின்றவர். எல்லா ஜனங்களுக்கும் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பென்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற, அவருடைய அழைப்பிற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களின் நன்மைகளை அருளுகிற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். இந்த நாளிலும் ஆண்டவர் அழைத்த ஒரு சிலரை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து ஆண்டவருடைய வசனம் வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் ஆபிராமாக இருக்கின்ற வேளையில் அவன் கல்தேயின் பட்டணமாகிய ஊர் என்கின்ற இடத்திலே வசித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டுடைய அழைப்பு அவனுக்கு வந்தது. எதற்காக ஆண்டவர் அழைத்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார். மிக தெளிவாக கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்.
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. எனவே ஆபிராமை ஆண்டவர் எதற்கு அழைத்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆசீர்வதிப்பதற்காக அழைத்த ஆண்டவராக கர்த்தருடைய வசனத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஆபிராமுக்கு ஆண்டுடைய அழைப்பு எதற்காக வந்தது என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, இல்லை என்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டுடைய அழைப்பு ஆபிராமுக்கு வந்தது. எனவே ஆபிராமுக்கு அந்த அழைப்பு வந்த மாத்திரத்தில் அந்த அழைப்போடு கூட ஆண்டுடைய கட்டளையும் சேர்ந்து வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. எனவே ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் யாரை ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதம் மிக எளிமையாக இல்லை என்ற எளிதாக கிடைக்கவில்லை. அதற்கு ஆபிராம் கொடுத்த விலை மிக அதிகம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் ஆபிராமை ஆசீர்வதிப்பதற்காக அழைத்த பொழுது ஆபிராமிடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இங்கே ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு தம்மை பின்பற்றி வரும்படி சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், அழைப்பு ஆசீர்வாதத்திற்கு ஆசீர்வதிக்கும்படி அழைக்கிற ஆண்டவர். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆபிராம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேசத்தை விட்டுவிட வேண்டும், இனத்தை விட்டுவிட வேண்டும், தகப்பன் வீட்டை விட்டுவிட வேண்டும், ஆண்டவர் சொல்லுகிற தேசத்திற்கு போக வேண்டும். இது எளிமையான ஒரு காரியமா? எளிதானது ஒரு காரியமா? உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் பந்தத்திற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் மனிதர்கள். இரத்த சம்பந்தத்திற்கு மிக அதிகமாக உணர்ச்சி உடையவர்கள் மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு விடு, உன் இனத்தை விட்டு புறப்பட்டு விடு, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு விடாக எல்லாவற்றையும் நீ துறந்து, எல்லாவற்றையும் நீ வெறுத்து, எல்லாவற்றையும் நீ விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போவாயானால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உன் பேரை ஆசீர்வதித்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, அழைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வாதத்தில் அழைக்கிற ஆண்டவர். ஆபிராம் இந்த வார்த்தையை கேட்டான், கீழ்ப்படிந்தான். கல்தேர் என்கிற தேசமாகிய ஊர் என்ற பட்டணத்திலே வசித்து வந்தவன் அதை விட்டுவிட்டு தன் தகப்பனோடு தன் சகோதரன் குமாரனாகிய லோத்துவோடு கூட அவன் பயணப்பட்டான். எல்லாவற்றையும் விட்டு விட்டான். உறவுகளை துறந்து விட்டான், உரிமைகளை விட்டுக் கொடுத்து விட்டான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவனாக, அழைப்பின் சத்தத்திற்கு அடிபணிந்தவனாக அவன் கானானை நோக்கி பிரயாணப்பட்டான். கடவுள் அவனை ஆசீர்வதித்தான். அன்புக்குரியவர்களே, அழைக்கின்ற ஆசீர்வதிக்கின்றவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவர் விரும்புகின்ற காரியங்களை செய்ய வேண்டும். ஆபிராம் ஆண்டவர் விரும்பியபடி தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு அவன் ஆண்டவரை பின்தொடர்கிறவனாக தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டபடினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எலியேசர் ஆபிராமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க சொல்லுகின்ற பொழுது மிக தெளிவாய் சொல்லுகிறார், என் எஜமான் செல்வ சீமானாய் இருக்கிறார் என்று சொல்லி. எல்லாவற்றையும் விட்டு போ என்று சொன்ன கர்த்தர் எல்லாவற்றையும் விட்டு வந்து ஆபிரகாமை செல்வ சீமானாய் மாற்றினார். திரளான பொருட்களும் திரளான கால்நடைகளும் ஏராளமான செல்வமும் நிலமும் உடையவனாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். காரணம், ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த, அவனுக்கு விதித்த கட்டளைகளை தன் வாழ்க்கையில கை கொண்டு நடந்தான். எப்படி ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல அரச முத்திரையும் நாணயத்தின் மதிப்பும் இருக்கிறதோ அதுபோல கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆசீர்வாதம் ஒரு பக்கம், அதை பெற்றுக்கொள்வதற்கான கடவுளுடைய கட்டளைகள் நியமங்கள் ஒரு பக்கம், இரண்டையும் நாம் கடைபிடிக்கின்ற பொழுதுதான் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தின் மதிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எனவே அன்பானவர்களே, அழைக்கின்ற ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காய் நம்மை அழைக்கின்றார்.
இரண்டாவதாக ஆண்டுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு சாதாரணமான ஒரு சாமானியமான மனிதனை குறித்து திருமறை சொல்லுகிறது. இந்த சாமானியமான மனிதன் யார் என்று பார்த்தால், ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் திஸ்பியனாகிய எலியாவை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. சாதாரணமான ஒரு சாமானியமான ஒரு மனிதன், ஆனால் ராஜாக்களுக்கு முன்பாகவும் பிரதானிகளுக்கு முன்பாகவும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்று ஒரு மாபெரும் போர் வீரனாக, கடவுளுடைய சேனையின் தலைவனாக, தளபதியாக விளங்கியவன் இந்த எலியா. இந்த எலியாவின் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அழைப்பை இஸ்ரவேலருக்கு அவன் கொடுக்கின்றான். கடவுள் எலியாவின் வழியாக தம்முடைய அழைப்பை தம்முடைய ஜனங்களுக்கு கர்மேல் பர்வதத்திலே கொடுக்கின்றான். நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. அது சொல்லுகிற காரியம் என்ன? எலியாவினுடைய வார்த்தை சத்தம் கர்மேல் பர்வதத்தில் துணிக்கின்றது. இஸ்ரவேலர் அனைவரும் கூடி வந்திருக்கின்றார்கள். இஸ்ரவேலர் மாத்திரமாக கூடி வந்தார்கள். ஆகாலின் தீர்க்கதரிசியில் 450 பேர், ஏசவேலின் பந்தியிலே உண்கிற தோப்பு விக்கினுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர். இப்படிப்பட்ட மக்களோடு கூட கர்மேல் பர்வதத்தில் எலியாவின் சத்தம் கண்மலைகளை உடைக்கின்ற சம்மட்டியை போல கடந்து வருகிறது. மிக தெளிவாய் சொல்லுகிறான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். மிக தெளிவான ஒரு அழைப்பை, ஒரு எச்சரிப்பின் அழைப்பை, சத்தத்தை அங்கே எலியா ஜனங்களுக்கு முன் வைக்கின்றதை நாம் பார்க்கிறோம். மிக பெரிய அழைப்பு மிக சொல்லப்படுகிறது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, ஆகால் தெய்வமானால் ஆகாலை பின்பற்றுங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, ஆகால் தெய்வமானால் ஆகாலை பின்பற்றுங்க. அழைப்பு கொடுக்கப்பட்டது. விருப்பம் உங்களுடையது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. கடவுள் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, ஆகால் தெய்வமானால் ஆகாலை பின்பற்று. 2 நினைவுகளால் ஒருபோதும் குந்தி குந்தி நடக்காதீர்கள் என்கின்ற ஒரு அழைப்பு கர்மேல் பர்வதத்திலே கொடுக்கப்பட்டது. நடைபெற்றது என்ன? அங்கே பாகாலின் தீர்க்கதரிசியில் தோற்று போனார்கள். ஆகாலின் தீர்க்கதரிசியில் வெட்கப்பட்டு போனார்கள். அவர்கள் மாலை வரை கத்தி கத்தி பாகாலை அழைத்தும் பாகால் செவி கொடுக்கவில்லை. அந்திப்பலி செலுத்துகின்ற வேளையில தீர்க்கன் எலியாஸ் தகர்த்து போடப்பட்ட தேவனுடைய வழிபடத்தை செப்பனிட்டு அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அதில் சந்து சந்தாக காலையை துண்டித்து அங்கே தகன பலியிடும் பொழுது அங்கே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. காரணம் என்ன என்று சொன்னால், எலியா சொன்னான், இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலையை தெரிந்து கொள்வோம், பலி செலுத்துவோம், அக்கினியினால் பதிலளிக்கும் தெய்வமே தெய்வம் என்று சொன்ன பொழுது அங்கே பாகாலின் தீர்க்கர்கள் தோற்று போனார்கள். பாகால் செவி கொடுக்கவில்லை. ஆனால் எலியாவின் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அக்கினி இறங்கி வந்தது, பலியை ஏற்றுக்கொண்டது. எல்லா ஜனங்களும் கர்த்தரை தெய்வம் கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி அங்கே மீண்டுமாக தங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்ததை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ பாவத்தில் விழுந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடி மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை மீண்டும் அர்ப்பணிக்கும்படியாக ஒரு அர்ப்பணிப்பின் அழைப்பு, ஜனங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு அழைப்பு எலியாவின் வழியாக ஆண்டவரால் கர்மேல் பர்வதத்திலே கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார்கள், செவி கொடுத்தார்கள். கர்த்தரை தெய்வம் கர்த்தரை தெய்வம் என்று அறிக்கையிட்டார்கள். நாம் பாடிய பாடலை போல, கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய் என்ற பாடல் வரியின்படி அந்த ஜனங்கள் கர்த்தரை மறந்து அவருடைய கற்பனையை துறந்து பொல்லாத வழிகளில் துணிந்து தங்களை அழித்துக் கொண்டவர்கள் அன்று கர்மேல் பர்வதத்தில் தீர்க்கன் எலியாவின் சத்தத்தின் வழியாக, அழைப்பின் வழியாக மீண்டுமாக ஆண்டவருடைய மக்களாக மாற்றப்பட்டார்கள். தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டார்கள். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடந்தவர்கள் இப்பொழுது நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கே இடம் என்று சொல்லி தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்ததை நாம் பார்க்க முடியாது. அன்புக்குரியவர்களே,
ஆண்டுடைய சத்தம் ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரமல்ல, அர்ப்பணிப்பதற்கும் நம்மை அழைக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் கடவுள் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்டவர், எத்தன்மையுடையவர், எத்தகைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்கிறவர் என்பதை நாம் அவருடைய சத்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். எப்படி கர்மேல் பர்வதத்தில் தீர்க்கன் எலியாவின் அழைப்புக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணித்தார்களோ, அதுபோல நாமும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்கிற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். எனவே இந்த காலவேளையில் ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? அர்ப்பணித்தனை முற்றிலுமாய் அற்புத நாளா உங்கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரை என்னை தத்தம் செய்தேன் என்று நாம் பாடுகிறோம். உண்மையிலே நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே என்று சொல்லி நாம் பாடுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடையதாக இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் கர்மேல் பர்வதத்தில் 2 நினைவுகளால் குந்தி நடந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இருக்கிறதா? அப்படி இருந்தோம். கர்த்தர் இரக்கமுள்ளவராய் கிருபையுள்ளவராய் இருந்து 2 நினைவுகளால் குந்தி நடந்தவர்களை நம்முடைய சமூகத்தின் நேராய் திருப்புவதைப் போல நாம் அர்ப்பணிப்போமானால், ஆண்டுடைய சத்தத்திற்கு அவருடைய அழைப்பிற்கு அர்ப்பணிப்போமானால் நம்மை அப்படிப்பட்டதானே வாழ்வுக்கு நேராக உயர்த்துகிற ஆண்டவராக நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனவே அவருடைய அழைப்பின் சத்தத்திற்கு நாம் அர்ப்பணிப்போமானால் ஆண்டவருடைய கிருபையை நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய சுதந்திரத்தில் பங்கடைய முடியும். விரைவாக நான் வாசித்த நற்செய்தி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழைக்கிறார். யாரை அழைக்கிறார்? கெனசரேத் கடற்கரையில் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த சீமோனையும் செபதேயுவின் குமாரர் யாக்கோபு யோவானையும் ஆண்டவர் அழைக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அழைப்பதற்கு என்று நாம் பார்க்கின்ற பொழுது அருட்பணிக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குஞ்சம் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. விளைநிலங்கள் விளைந்து கிடைக்கின்றன, அறுப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இங்கு விளைந்த நிலங்களை அறுப்பதற்கு அறுவடை செய்யும் பணியாளர்களை அவர் தேடி வருகிறார். எங்கு தேடி வருகிறார்? கெனசரேத் கடற்கரைக்கு தேடி வருகிறார். அந்த கெனசரேத் கடற்கரையில் அங்கே பேதுரு இருக்கிறார். அங்கே செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு அற்புதத்தின் வழியாக, ஒரு அதிசயத்தின் வழியாக ஆண்டவர் அவர்களை தம்முடைய அர்ப்பணிக்கு அழைக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். அற்புதர் இயேசு அற்புதர் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். அவர் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கடற்கரையில் வெறுமையாய் கிடந்த படகுகள், மீன் பிடிக்க சென்று மீன் பிடிக்க முடியாத, மீன் பிடிக்காமல், மீன் ஒன்றும் கிடைக்காமல் எல்லாம் இழந்தவர்களாக வேதனையோடு வலையில் அலசி கொண்டிருந்த அவர்களை மீண்டுமாக ஆண்டவர், நீங்கள் உள்ளே சென்று ஆழத்திலே சென்று நீங்கள் என்ன செய்யுங்க, வலையை போடுங்க என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். அவர்கள் செல்லுகிறார்கள். ஆண்டு சதுர கீழ்ப்படுகிறார்கள். வலையை போடுகிறார்கள். திரளான மீன்களை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த மீன்களை பிடித்துக் கொண்டு வருகிற பொழுதுதான் பேதுரு இதுவரை கடற்கரையிலே ஆண்டுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை தன் வாழ்வை பற்றி கண்ட பொழுது அவன் தன்னை உணர்ந்தவனாக, தன்னை அறிந்தவனாக ஆண்டை பாதப்படியிலே விழுந்து ஆண்டு சமத்தை அறிக்கிடுகிறான். நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி, நான் பாவியானவன் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்ன அந்த சீமோனைத்தான் ஆண்டவே அருட்பணிக்கு அழைக்கிறார். அழைத்தவனிடத்தில் சொல்லுகிறார், இதுவரை நீ மீன் பிடித்தது போதும், இது முதற்கொண்டு நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி அவனை தன்னுடைய அருட்பணிக்கு அழைக்கிறார். அவர் என்ன செய்தார்கள்? இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்ன அந்த மாத்திரத்தில் அவர் வலைகளையும் படகுகளையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஆண்டுடைய சீஷர்களாக மாறினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவர்கள் செய்த அற்புதங்கள் அதிகம், அதிசயங்கள் அதிகம். அவர்களால் நிறைவேற்றப்பட்ட கர்த்தருடைய ஊழியங்கள் அதிகம் என்று சொல்லி நான் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே நான் வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் அவர்களை தம்முடைய அர்ப்பணிக்கென்று ஆயத்தப்படுத்தினார். எதற்காக? பேதுருவையும், அவர் சீமோன் பேதுருவையும்
யோவானை யாக்கோபையும் அழைக்க வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், அர்ப்பணிக்கு அழைக்கப்படுகிறவர்கள் தங்களை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நான் பாவி என்று எந்த ஒரு மனிதன் உணர்கிறானோ, எந்த ஒரு மனிதன் நான் பாவி என்று சொல்லி உணர்வடைகிறானோ, அந்த மனிதனைத்தான் தேவனாகிய கர்த்தர் பாவங்களிலிருந்து விடுவித்து மன்னித்து அவனை பரிசுத்தவானாக மாற்றி அவனை நம்முடைய ஊழியத்திற்கு என்று பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்டதான ஒரு நற்குணமுடைய ஒரு மனிதனாக, தன்னை உணர்ந்த ஒரு மனிதனாக பேதுருவோடு இருந்தவர்களும் காணப்பட்டபடினாலே தான் அவர்களுக்கான அழைப்பு, அர்ப்பணிக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வான் என்று சொல்லி. எனவே கடவுளுடைய இரக்கத்தை பாவியான மனுஷனாகிய இந்த சீமோன் பேதுரு பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்ட விளைவு என்ன என்று சொன்னார், ஆண்டவருடைய சீஷரில் ஒருவனாக, தலைமை சீஷனாக அவன் மாறினான். அருட்பணிக்கு ஆண்டவர் அவனை அழைத்து அவனை பயன்படுத்தினான். அன்புக்குரியவர்களே, அருட்பணி என்பது ஆண்டவருடையது. அது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணி. அது கடவுளுக்கு பணி செய்வது, மனிதருக்கு அல்ல. அந்த கடவுளுக்கென்று பணி செய்வது யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், தன்னை உணர்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தன்னை உணர்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தான் யார் என்பதை தேவ சமூகத்தில் உணர்ந்து அறிக்கையிடுகிற மனிதனுக்கு கடவுள் தருகிற வெகுமதியாக இந்த அருட்பணி இருக்கிறது. அந்த அருட்பணியை தான் பேதுரு பெற்றுக்கொண்ட. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அழைப்பு அருட்பணிக்கு ஆனது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை அர்ப்பணிக்கின்ற அழைக்கின்ற பொழுது நாம் நம்மை அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமானால், ஆண்டவருடைய வல்லமையான கருவிகளாக கடவுள் நம்மை பயன்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் சாதாரணமானவர்கள், நம்முடைய வாழ்வு சாதாரணமானது, நாம் எளிமையானவர்கள். ஆனால் நம்மோடு இருக்கிறவர், நம்மில் இருக்கிறவர், நம்மை இயக்குகிறவர், நம்மை செயல்படுத்துகிறவர், நம் வழியாய் வல்லமையான காரியங்களை செய்கிற ஆண்டவர் மகா பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே மகா பெரியவராகிய உன்னதமான தேவராகிய கர்த்தர் நமக்குள்ளிருந்து நம்மை இயக்குகின்ற உந்து சக்தியாக அவர் நமக்குள்ளிருந்து அவருடைய அருட்பணியை செய்வதற்கான ஆற்றலை, வல்லமையை, பலத்தை நமக்கு தருகிறார். அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திற்கு கடந்து செல்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களை சந்திக்கும், கர்த்தருடைய வசனம் ஜனங்களை குணப்படுத்தும், கர்த்தருடைய வல்லமை நம் வழியாக இந்த உலகத்தின் பாவத்தின் கட்டுகளிலே கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலையை பெற்றுத்தரும். அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. சாதாரணமான அப்பிரயோஜனமான இந்த ஊழியர்கள் வழியாக பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றார்கள், நடக்க முடியாதவர்கள் நடந்தார்கள், மரித்தவர்கள் உயிரோடு விழுந்தார்கள், பேச முடியாதவர்கள் பேசினார்கள். இப்படி மிகப்பெரிய காரியங்கள், மனிதனுடைய அறிவுக்கும் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும்படியான ஒரு ஆற்றலை பெற்றுக் கொண்டவர்களாக இந்த மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னேன். மனுஷர்களை பிடிக்கலாவா என்று சொன்ன கர்த்தரே வார்த்தை நம்பி வந்து இந்த செம்படவர்களாகிய இந்த சீமோன் பேதுரு அவனுடைய தோழர்கள் கடவுளுடைய மிகப்பெரிய வல்லமையை இந்த உலகத்தில் நிலைநாட்டினவர்களாக வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அருட்பணி என்பது சாதாரணமானதல்ல, அது ஆண்டோடைய பணி. என அருட்பணியாளர்கள் ஆண்டுடைய வல்லமையை பெற்றுக் கொண்டவர்கள், ஆண்டுடைய கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள், ஆண்டுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இப்படிப்பட்டதான மகாபெரிய சுவிசேஷகர்களாக, வல்லமை உள்ள கர்த்தருடைய பணியாளர்களாக இந்த சாதாரணமான ஊழியர்கள் விளங்கினதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய அழைப்பு அர்ப்பணிக்கு ஆனது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பணிகளை நாம் தேடிச் சொல்கிறோம், எத்தனையோ விதமான பணிகள் உயர்ந்தவைகள் உன்னதமானவை என்று சொல்லி நாம் எண்ணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு பணி செய்வதைப் போல, கடவுளுக்கு ஒரு பணியாளனாக இருப்பதைப் போல இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எதுவுமே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரி அகில உலகத்தையும் படைத்த ஆளுகைக்கு வைத்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய பணியாளர்கள் நாம் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது, அறிந்து கொள்ளுகின்ற பொழுது உண்மையாகவே கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதானே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சீமோன் பேதுரு பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், தன்னை உணர்ந்தவர், தன்னை பாவி என்று உணர்ந்தவர். அன்புக்குரியவர்களே, இந்த காலவேளையில் கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறோம். தன்னை உணர்கிற மனிதனை மாத்திரமே
கடவுள் பயன்படுத்த முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் தான் யார் என்பதை அறிந்து கொள்கிறவனை மாத்திரமே கடவுள் பயன்படுத்த முடியும். சங்கீதக்காரனாகிய ஆவீது தன்னுடைய வாழ்க்கையில மிக தெளிவாய் அவன் சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தாவே, சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியினால் என்னை புதுப்பியும் என்று சொல்லுகிறதைப் போல நாம் நம்மை உணர்ந்து நான் பாவி, தேவன் ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று அவன் உணர்ந்ததைப் போல நாம் உணர்வோமானால் நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை அவர் அபிஷேகித்து நம்மை அர்ப்பணிக்கென்று பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். எனவே இந்த காலைவேளை தேவ சமூகம் இருக்கிறோம். ஆண்டுடைய அழைப்பின் சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய அழைப்பின் சத்தத்தை உணர்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தது ஆசீர்வதிப்பதற்காக. எலியாவை ஆண்டவர் அழைத்தது ஜனங்களை அர்ப்பணிப்பதற்காக. சீமோனை ஆண்டவர் அழைத்தது அர்ப்பணிக்காக. அன்புக்குரியவர்களை, நம்மையும் ஆண்டவர் அழைக்கின்றவர். என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை அவருடைய பாதவடியில் அமர்ந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்கின்ற பொழுது ஆண்டுடைய அழைப்பு நமக்கு எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர முடியும். அப்படிப்பட்டதான அழைப்பை தருகிற ஆண்டவர் அவர். இந்த அழைப்பை நாம் அசட்டை பண்ணாமல் அவனுடைய அழைப்பை நாம் உணர்ந்தவர்களாக சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை எப்பொழுது திறந்து வைத்தவர்களாக நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் எலியாவை ஆகாப் இயேசுவின் முன்பாக உயர்த்தின தேவனாகிய கர்த்தர் சீமோன் பேதுருவையும் சீஷர்களையும் வேதபாரகர் பரிசேயர் ராஜாக்கு முன்பாக மேன்மையுள்ளவர்களாய் மாற்றின கர்த்தர். அவருடைய அழைப்பிற்கு நாம் கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைக்கு மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை பரலோக தேவனாய் கர்த்தர் இந்த நாட்டில் நமக்கு தந்து உங்களையும் உடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய சமாதானமும் கிருபையும் வாழ்வில் பெறுவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்ச்சியான ஆராதனைக்கு ஆண்டவர் கொடான கொண்டு ஸ்தோத்திரம். காணொலி வழியாக கர்த்தருடைய இந்த ஆராதனை பங்கு பெறவுடைய பிள்ளைகள் ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாக. குறிப்பாக கடமை செய்கிற அனைத்து திருச்சபைகளுக்காக, திருச்சபை விசுவாச குடும்பங்களுக்காக ஆண்டவர் கொடான கொண்டு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யாவரையும் கர்த்தர் ஆசீர்வாதம் நிறைவான நன்மையான நன்மை இப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அழைப்பின் குரல் கேட்டின ஆண்டவர் என உணர்ந்தேன் என்று நாங்கள் பாடுவதை போல உடைய அழைப்பின் குரலை நாங்கள் கேட்கிறவர்களாக ஆண்டவர் கீழ்ப்படிவாக வாழ வளர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யாவருக்கும் சமாதானத்தை மகிழ்ச்சி கருத்தாரும் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவராவை சிறு பிள்ளைகள் பெரியவர், வாலிப தம்பி தங்கையர், வயோதிகர் பெரிய முதலில் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து இந்த பிள்ளைகள் செய்கிற வேலைகள் பணிகள் தொழில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கையில் படைய ஆசிரியர் அன்பிலையும் கருவிலையும் கருத்து கண்டேட்டு ஒரு குறை வராமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குறிப்பாக கையில் உலகத்திற்கு சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். பரவி கொண்டு வருகிற இந்த கொரோனா தொற்றுக்காக நான் ஜெபிக்கிறோம். தேவநாயகத்து இந்த பரவுகிற கொரோனா தொற்றிலிருந்து ஜனங்களை நீர் விடுவித்து கொள்ள வேண்டும் என்று உடைய சமூகமாக ஜெபிக்கின்றோம். வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொல்ல கர்த்தர் ஆண்டவராக எல்லா வாதைகளுக்கும் பிடிகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலகி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேசத்திற்கு கிராமத்தினுடைய திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவர் சேமத்தையும் சுகத்தையும் அருள வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவராமே இந்த ஊரடங்கு நாட்களிலே உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய அனுதின தேவையை அற்புதமாய் சந்தித்து சிங்கக்குட்டிகள் கூட ஒரு வேலை மட்டும்தான் இருக்கும். தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவும் இல்லை என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து உச்சிதமான கோவிலும் திருப்தியாக்கி கண்மலையும் தேனியால் போசி என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட உயர்வான வாழ்வுக்குள்ளாக பிள்ளையை வழி நடத்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவராமே சரீர பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக வேண்டும் செய்கிறோம். தேவராமை சுகத்தையும் பல தேக ஆரோக்கியத்தை தாரோம். பலவிதமான ஆண்டனை பிரச்சனைகளினால் ஆண்டனை பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு மேல் இருக்கிற மக்களுக்காக வேண்டும் செய்கிறோம். அவருடைய சிறுமையை கர்த்தர் நோக்கி பார்த்து எளிமையை கர்த்தர் நோக்கி பார்த்து ஆண்டு பிள்ளைகளை விடுவித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபைக்கு ஆசீர்வாதத்திற்கும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவுடைய உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய் இருக்கிற தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய சுதராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே.